ஆலயத்துக்கு வா வான்னு கூப்பிட்டா வரல. உனக்கு மனசு இல்ல, உன் குடும்பத்தாருக்கு மனசு இல்ல. ஒரு நாள் மீன் வயிறு இருக்கு. யோனாவுக்கு புத்தி வரத்துக்கு 3 நாட்கள். உனக்கு எத்தனை நாட்கள் வரும்? எத்தனை நாட்கள் கோமா ஸ்டேஜுக்கு போவ? எத்தனை நாட்கள் படுத்த படுக்கைக்கு போவ? எத்தனை நாட்கள் நடக்க முடியாம ஸ்ட்ரோக்ல பலவீனத்துல பிரச்சனையில சிக்க போற? எல்லாம் கடவுளுக்கு தெரியும். நீ மனம் திரும்பினால், மனம் திரும்பாவிட்டால் உனக்கு ஒரு மீனின் வயிறு காத்திருக்கு. மீன் வயிறு காத்துல இருக்கு. அப்ப நீ சொல்லுவ, ஆலயத்தை நோக்கி கூப்பிடுவ, ஐயோ என்ன சுகப்படுத்தும், எனக்கு ஒரு உயிர் பிச்சை, மறுபடியும் என் காலத்தோடு என் கரங்களத்தோடு கை கால்கள் செழிந்து இருக்கிற என்னை காப்பாத்துங்க. என்னை காப்பாத்துனீங்கன்னா, என்ன சுகப்படுத்தினா கண்டிப்பா ஆலயத்திற்கு போவேன். அப்பதான் புத்தி வருமா? இன்றே கடவுளை தேட மாட்டோமா? அப்பா, ஆலயத்திற்கு தவறாமல் போக என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சமூகத்தை விட்டு மரண பரியந்தம் பிரிய மாட்டேன். ஒரு போதும் உலகத்தானோடு என் சிநேகம் இருக்காது. வேறு மனிதர்களோடு, உமக்கு பிரியமில்லாத மனுஷியோடு என்னுடைய கனெக்ஷன் இருக்காது. ஒப்பு கொடுக்க முடியுமா? முடியலன்னா உன் கப்பல் சேதம் ஏற்படும். உன் வாழ்க்கை என்கின்ற கப்பல், உன் சரீரமாகிய கப்பல், உன் கூடாரமாகிய உன் சரீரம், கப்பல் என்கின்ற உன் குடும்ப வாழ்வு தடுமாறும், சிதைக்கப்படும், உடைந்து போகிற அளவுக்கு ஆபத்து வரும். உனக்கு நஷ்டம் வரும், தேவையில்லாத நஷ்டம் வரும். ஒரு யோனாவனால தான் இவ்வளவு நஷ்டம். பல நஷ்டத்தை நீ சந்திப்ப. மற்றவங்க எல்லாம் புத்தி சொல்ற அளவுக்கு நீ மாறிடுவ. போறவன் வரவெல்லாம் உனக்கு சொல்லுவாங்க, நல்லா சர்ச்சுக்கு போய் நிந்தி போலியாப்பா, 7 மணி ஆச்சு போலியா, வீட்டுல சொல்லிக்கிறாங்கல்ல. நீ உக்காந்து இருக்கும் போது 7 மணி ஆச்சு ஜவுத்துக்கு போலியா? ஏன் உங்க அப்பா அம்மாவோ தப்பு தவறு குச்சிட்டு வந்தா கூட சர்ச்சுக்கு போனியா கேக்குறாங்கல்ல. மற்றவங்களை வச்சே கர்த்தர் உனக்கு குத்தி காண்பிப்பார். முன்னெல்லாம் இந்த சினிமா பற்றி பேச மாட்டேன், முன்னெல்லாம் நீ இந்த மாதிரி நேரத்துக்கு இங்க வர மாட்ட, இவங்க கூட எல்லாம் சேர மாட்ட, இப்ப ஏன் இப்படி இருக்கிற சொன்னாங்கல்ல. இது தீர்க்க தரிசனம். நீ உன்னோட பேசினது உன் காதுகள் சாட்சி. உன்னோட பேசுனாங்க தான் உன் ஃப்ரெண்ட்ஸ். முன்ன மாதிரி இல்லையே. முன்ன இதெல்லாம் பேச மாட்டேன், இங்க உக்கார மாட்டேன், ஓடிடுவேன், ஜபத்துக்கு ஓடுவேன், சர்ச்சுக்கு ஓடுவேன். ஆத்மா பாரம். எங்க கூட பேசும்போது கூட உன் கண்ணில் தண்ணி வரும், கண் கலங்கும். நான் பார்த்திருக்கிறேன். அவ்வளவு பக்தியா இருந்த. கொஞ்ச நேரத்துக்கு கூட பைபிள் எடுத்து படிப்ப, அதுவும் நாங்க பார்த்திருக்கிறோம். மொபைல்ல பாட்டு கேட்டு இருந்த, அதை நாங்க பார்த்தோம். இப்போ அதெல்லாம் எங்க? பாடலை கேட்டாயே, வேதத்தை வாசித்தாயே, எங்களுக்கெல்லாம் ஏசப்பா பற்றி சொன்ன. அப்ப எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை கஷ்டம் இருந்தாலும் சமாதானமா இருந்துச்சு. இப்ப ஏன் எங்களுக்கு சொல்லல? ஏன் சரியா நீ தேவனுடைய சமூகத்துல தொடர்பு இல்லாமல் இருக்கிற? உலகத்தான் சொல்லுவா, நீ ஏன் இதை செய்தாய், ஏன் இப்படி மாறிவிட்டாய், ஏன் இப்படி உன் வாழ்க்கை, உன் ஆவிக்குரிய ஜீவியம் சீர்குலைந்து போனது. மற்றவங்க கேட்பாங்க, உலக மக்களே உனக்காக பாரப்பட்டாலும், பரிதாபப்பட்டாலும், உதவி செய்தாலும், பைனான்ஸ் உதவி செய்தாலும் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. தேவன் தான் உனக்கு என்ன செய்யணுமோ செய்து தீருவார். அவருக்கு நீ தேவை. யோனாவே, நீ தேவனுக்கு தேவை. அதுக்காக அவர் என்ன எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு அவர் போவார்.